வணக்கம். பொலேர்னு இந்த சமூகத்துக்கு கொடுமை செய்பவர்களுக்கு, வன்கொடுமை செய்பவர்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமான அந்த தண்டனை விவரங்கள். பொள்ளாச்சி அப்படிங்கிறது ரொம்ப அழகா இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு பகுதி. நமக்கெல்லாம் பொள்ளாச்சி சந்தை அப்படின்னெல்லாம் பரிச்சயம். ஆனால் கடந்த 6-7 வருடங்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக தமிழகத்துல அப்படியே பரவிச்சு மனசையெல்லாம் கணக்க வச்சிச்சு. பெண்களை பலவந்தப்படுத்தி, பெண்களை மிரட்டி, அடக்கி, ஒடுக்கி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் பரபரப்பை கிளப்பியது. அது மட்டுமல்லாமல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததும் கூட பரபரப்பாக பேசப்பட்டு நம் நெஞ்சே பதறும்படியான ஒரு சூழலை அன்னைக்கு கொண்டு வந்துச்சு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி. அதை அடுத்து இந்த சட்டம், இந்த காவல், சிபிஐ அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு அரசு தரப்பு விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் கொடுத்த உறுதி தான் அந்த பெண்களுக்கு மன உறுதியை கொடுத்தது. நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றோம் அப்படின்னு தைரியமாக சொல்ல வைத்தது. இதற்கும் கூட ஆரம்ப கட்டத்தில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இடையூறாக வந்தது. அந்த இடையூறுகளை எல்லாம் கடந்து ஒரு நீதி இன்னைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த 9 இளைஞர்கள், அந்த 9 இளைஞர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து பெண்களை மோசமாக நடத்திய, பெண்களை அட்டூழியம் செய்த, பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்வதற்கு முனைந்த அத்தனை பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இது தமிழகம் முழுக்க இன்னைக்கு இதுதான் பேசுபொருளா இருக்கு. ஒரு குழந்தையையோ அல்லது ஒரு இளம் பெண்ணையோ பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு, செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த தண்டனை ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் ஒரு சவுக்கடி தீர்ப்பாகவும் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பொதுவா ஆயுள் தண்டனை அப்படின்னாலே போதுமானதுதான். ஆனா இந்த வழக்கிற்கு தீர்ப்பு சொன்ன பெண் நீதிபதி அவர்கள் கடும் மனவேதனையோடு இதற்கான விவரங்களை தெரிவித்து இந்த கொடுமைகளை செய்த அந்த இளைஞர்களுக்கு 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, 5 ஆயுள் தண்டனை அப்படின்னு எல்லாம் விதிச்சிருக்காரு. அதாவது ஒருத்தனை தூக்குல போடணும்னா ஒரு தடவை தூக்குல போட்டாலே அவன் செத்து போயிடுவான். ஆனா ஒரு ஆயுள் தண்டனை பத்தாது, இன்னொரு ஆயுள் தண்டனை. அவன் இந்த ஜென்மம் முழுக்க அந்த கொடும் பாவிகள் அத்தனை பேருமே ஜெயில் வாழ்க்கையைத்தான் அனுபவிக்க வேண்டும். இதை விட அவர்களுக்கு பெரிய தண்டனை என்ன இருக்க முடியும்? இனி அவங்க இப்ப கெஞ்சிறானுங்க, எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, எங்க வீட்டுக்கு நாங்க ஒரே புள்ள, நாங்க ஆட படுபாவி பயல்களா, இந்த மாதிரி தானடா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவு அண்ணா அண்ணா அண்ணான்னு கெஞ்சினாங்களேடா, விட்டீங்களாடா அவங்களா படுபாவி நாய்களா? இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு கட்சி அதையெல்லாம் தாண்டி கட்சியில நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இதற்காக நிறைய பேர் கட்சியை சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற அதிமுக அமைச்சர் பதவி விலகணும், இபிஎஸ் பதவி விலகணும் அப்படிங்கிற போகிற அரசியலுக்கெல்லாம் நான் போக விரும்பல. பாதிக்கப்பட்ட பெண்கள், அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்தந்த இளைஞர்களால கொடுமை நடந்திருக்குன்னு வார்த்தைகள் மூலமாகவும், நேரடி சாட்சியங்கள் மூலமாகவும், மின் சம்பந்தப்பட்ட, செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாகவும் மிக தெளிவாக, தெளிவாக இவன் A1 அக்யூஸ்டு, இவன் A2 அக்யூஸ்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவா சொல்லி இன்னைக்கு விசாரணை நடந்ததுல பெரிய சந்தோஷமான, இவங்களுக்கு சரியான தண்டனையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் இனிப்பு வழங்கி கொண்டாடுகிற அளவுக்கு இந்த தண்டனை இன்னைக்கு பேசுபொருளாயிருக்கு. இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. முதலில் அந்த நீதிபதிக்கும் இந்த வழக்கை நியாயமாக போராடி நீதி வாங்கி கொடுத்த அந்த வழக்கறிஞர்களுக்கும் நாம நன்றி செலுத்தணும். அதே சமயத்துல இந்த வழக்குல பொள்ளாச்சி அந்த இளைஞர்களுக்கு ஆதரவாக நாங்கள் வழக்காட மாட்டோம் அப்படின்னு சொன்ன வழக்கறிஞர்களுக்கும் நம்மளுடைய கைகுலுக்கல்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாம இந்திய ஜனநாயக மாதர் சங்கம்
வாசுகி மேடம் உட்பட பல பெண்கள் அமைப்புகள் இதுல உறுதுணையா இருந்து ரொம்பவே வேகமாகவும் தீவிரமாகவும் செயல்பட்டதையும் நாம இங்க பார்த்து அவர்களுக்கும் நம்மளுடைய பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நஷ்ட ஈடாக 85 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னாலும் கூட 85 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அந்த பெண்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்ட ஈடு அப்படிங்கிறதும் கூட இதெல்லாம் நாம கவனத்தோடு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் பெண்களை பாதுகாக்கிற கடமை ஒரு அரசாங்கத்துக்கும் சட்டம் மற்றும் நீதித்துறைக்கும் இருக்குங்கிறதுக்கும் இது ஒரு பெரிய உதாரணமாக நாம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனை சரியான தண்டனை, சவுக்கடியான தண்டனை. இனி வேறு எந்த இளைஞரும் இப்படி ஒரு தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடிய தண்டனை. இந்த தண்டனையை வாங்கி கொடுத்த அத்தனை பேருக்கும், பெற்றுத்தந்த அத்தனை பேருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அந்த பசங்களுக்கு கிடைச்ச அந்த நாய்களுக்கு, சொறி நாய்களுக்கு, வெறி நாய்களுக்கு கிடைத்த தண்டனை தான் ஒரு சின்ன மயிலுறகு வருடல், அந்த தழும்புக்கான களிம்பு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. வணக்கம்.